இல்ல எனக்கு புரியல. டாப் 5ல நீ இருக்கிறியா? மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்களா? யார் சொன்னா அப்படிலாம்? என்ன இஷ்டத்துக்குன்னு சாச்சனா என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கு. ஓ, ஓகே ஓகே ஓகே, இப்போ புரியுது இப்போ புரியுது. அவங்க டேடி வந்து 5வது ஆளா சேவ் பண்ணார்ல, அதாவது நேற்று சேவிங் ஆர்டர் நடந்துச்சுங்க. அன்சீன்ல ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள் நடக்குது. 2வது ப்ரோமோல ஒரு மேட்ரே கிடையாது, அதனால அதை பத்தி நம்ம பேசவே விரும்பல. அதை விட சூப்பர் மேட்டர்லாம் உள்ள நடக்குது. அன்சீன்ல சாச்சனா வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். போன வீடியோ முத்துக்குமரன் வந்து ஒரு வார்த்தையை பேசினாருன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுலயே வீடியோ கிளிப்பிங்கோட போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட சில தற்கொலைகளுக்கு வந்து கோவம் வருது. அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு கிட்ட நார்மலா ஒருத்த வந்து ஒரு பொண்ணு சொல்லுது எங்க போனாலும் என்னை கூப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லும் போது எங்க போனாலுமா அப்படின்ற ஒரு டோன்ல நம்ம கேட்கும்போது எங்க போனாலும் ஒன்னா போலாம் அப்படின்றதான் ஆக்சுவல் வார்த்தை இவங்க வர்ஷினி பயன்படுத்தினது. எங்க போனாலுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னும் போது அது தப்பா தப்பு இல்லையா? இது கேஷுவல்னு சொல்றீங்க. அடுத்து முத்துக்குமரன் ஒன்று பேசியிருக்காரு, அதை பத்தி நான் பேசட்டுமா? நான் வந்து ஒரு ஓகே முத்து இந்த மாதிரிலாம் பேசுறாருன்றத சொல்றதுக்காகத்தான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனா இவனுங்க என்னடா திருப்பி இது கேஷுவல் அது இதுன்னு சொல்லிட்டு இவனுங்களும் நார்மலைஸ் பண்றானுங்க. இது நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது தம்பிகளா. இதே வார்த்தையை நான் உங்க அக்கா தங்கச்சியை பார்த்து கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? கேஷுவல்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணுவீங்களா? கோவம் வரும்ல. அப்ப அதே மாதிரி தானே எல்லாமே. சரி, இதே வார்த்தையை வேற ஒரு ஆண் பேசியிருந்தா, உதாரணத்துக்கு ஜெஃப்ரி பேசிட்டாரு, எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க? இல்ல விஷால் பேசியிருப்பாரு, விஷால் பேசிட்டாரு, எப்படி நம்ம அதை பேசியிருப்போம்? தப்பா தானே பேசியிருப்போம். அதை நான் முத்துக்குமரன் மட்டும் தப்பா பேசினா கூட அதை கரெக்டுன்றீங்க, கேஷுவல் பேச்சுன்றீங்க. எனக்கு புரியலையே. அடுத்த ஒரு வீடியோ வருது, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத சொல்றேன். அதையும் கேட்டுட்டு அதுவும் கேஷுவல் தானா நீங்களே சொல்லுங்க. சரி, இப்போ இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் நம்ம பார்ப்போம். நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சாச்சனா ஒரு வார்த்தையை சொல்லுது முத்துக்குமரன் கிட்ட. என்ன அப்படின்னா, சே மக்கள் எல்லாம் எனக்கு எவ்வளோ ஓட் பண்ணியிருக்காங்க, 5வது டாப் 5ல இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கிட்ட சாச்சனா சொல்லுது. இந்த வீடியோ நான் எனக்கு பார்க்கும்போதுல அடமுட்டா பயல்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த பொண்ணு மனசுக்குள்ள இப்போ இந்த ஜெயம் ரவி படம் ஒன்று இருக்கும், அந்த படம் பேர் எனக்கு தில்லாலங்கடி படத்துல சந்தானத்துடைய மனசுக்குள்ள யாரோ உள்ள போய் தான் டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லும்ல, அதே மாதிரி சாச்சனாவுடைய உள் மனசுக்குள்ள விஜய் சேதுபதி பண்ண ஒரு விஷயம் போய் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நீ டாப் 5ல இருக்க, நீ டாப் 5 கண்டஸ்டன்ட், நீ ஃபைனலிஸ்ட், உனக்கு மக்கள் அப்படி ஓட் பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கு. ஃபன்னியா இருக்கு, எனக்கு சிரிப்பா வருது இந்த பொண்ணு பேசும்போது. அந்த வீடியோ கிளிப்பிங்க நான் போடுறேன். இப்போ நம்ம அன்சீன்ல ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் போது ஆதாரம் இல்லாம நான் பேசவே மாட்டேன். அந்த வீடியோ கிளிப்பிங்கோட தான் நான் பேசுறேன். வீடியோ கிளிப்பிங் போட்டாலும் சில பேர் வந்து அதை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. சிவகுமார் சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுன்ற. சிவகுமார் சொல்லலப்பா, முத்துக்குமரனே தன்னுடைய வாயால சொல்றாரு. வீடியோ பாருங்களானா அதை பார்க்க மாட்டா பாவிங்களா, இப்படியாடா ஒரு ஃபேனா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஓகே, அது வந்து என்னமோ. இப்போ இந்த சாட்சனா பேசினா அந்த கிளிப்பிங்கை நான் போடுறேன். ஆமா அடியாலோ ஓட்டு போட்டுருவாங்க, டாப் 5ல இருக்காங்க. இவ்வளோ மக்கள் அப்படி ஓட்டு போட்டுருவாங்க, டாப் 5ல இருக்காங்க. புரிந்து கொள். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? விஜய் சேதுபதி. ஏன்னா நேற்று அவர் சேவிங் ஆர்டர்னு ஒன்று பண்ணாரு பாருங்க. அந்த சேவிங் ஆர்டரில் முதல்ல விஷாலை வந்து செலக்ட் பண்ணிட்டார். விஷாலை வந்து சேவ் பண்ணாரு. விஷால் தான் இப்போ அதிகமாக ஓட்டு வாங்குறான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. விஷாலை உடைக்கணும், விஷால் உடைச்சி ஓப்பனாக ஆடணும், நம்மளை மக்கள் வந்து விரும்புகிறாங்க, நமக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு விஷால் எதனா தப்பு பண்ணுவான். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காகத்தான் அந்த ஒரு மேட்ரு. அதுக்கப்புறமா 2வதா முத்துக்குமரனையும் அருணையும் சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும். அருண் வந்து ஏற்கனவே முத்துக்குமரன் வந்து டப்புக்கு டப்பா அப்படின்லாம் வந்து சொல்லி கலாச்சிருந்தாரு. ஸோ இவங்க நேரடியாக மோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சேவிங் ஆர்டர் இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் ஒரே டீமில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து அந்த ரைட் லெஃப்ட் அந்த பெட்ரூம் மேட்டரில் ஒரே டீமில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் அது டீம் மாதிரி தான் இருக்கு. 3வதா ஒரு 2 பேரை வந்து சேவ் பண்ணாரு. யார் அது? ஒன்னு சௌந்தர்யா, இன்னொன்னு சாச்சனா. அது என்ன சொல்லி சேவ் பண்றாரு? உங்களுக்கு ஜாம்னா ரொம்ப பிடிக்குமா, இந்த வீட்டுக்குள்ள இருந்து இன்னும் நிறைய ஜாம்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சேவ் பண்றாரு. சோ சாச்சனாவுக்கு 5வதா சேவ் பண்ணதுனால இந்த அம்மா மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம 5வது இடத்துல இருக்கும் போல, மக்கள் நம்மளை வந்து டாப் 5ல வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நமக்கு ஓட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நம்பிக்கிட்டு இருக்கு.
எவ்வளோ பெரிய பாவம் இது. விஜய் சேதுபதி சாச்சனாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய பாவம். ஒருவேளை அடுத்த வாரம் சாச்சனா வந்து எவிக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது வெளில போய் பார்த்து ஐயோ எவ்வளோ முட்டாளாவா நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும். இதுக்கு தான் உள்ளதை உள்ளதுபடி இவங்க வந்து சேவிங் ஆர்டர் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இந்த ஆணவ பேச்சு வருமா? இது ஆணவ பேச்சு தானே. நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு மக்கள் ஓட்டும் போட்டு உன்னை டாப் 5ல வர உட்கார வைக்கிறாங்களே. முத்துக்குமரனுக்கு அங்கே என்ன சொல்றதுனே தெரில. அப்பனா பார்த்துக்க, அப்பனா புரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எப்படி பாருங்களேன், கொஞ்சம் கூட இந்த பொண்ணு கூசாம தன்னை ஒரு டாப் 5 கண்டஸ்டண்டா நினச்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர்னு மேடம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க போல. சாச்சனா முதல் 3 நாள்ல வெளியில போனப்ப மக்களுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு சாச்சனா மேல. அப்போ மக்கள் விரும்பினாங்க சாச்சனா. அப்படியே இருந்திருந்தா மேபி சாச்சனா வந்து இந்நேரத்துக்கு ஒரு 4-5 படம் சைன் பண்ணியிருக்கலாம். திருப்பி உள்ள வந்து அதில் இந்த மாதிரிலாம் வேலைகளை பண்ணிட்டு நான் டாப் 5ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் பாருங்களேன். விஜய் சேதுபதி நேக்கா காய் நகர்த்தி போயிட்டாப்ல, நேக்கா காய் நகர்த்திட்டாப்ல. அந்த பொண்ணு எவிக்ட் ஆகுற பொண்ணுங்க, அந்த பொண்ணு எவிக்ட் ஆகக்கூடாதுன்னு இன்னொரு பொண்ணு எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. மக்கள் நீ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா உள்டா, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு தெரியல. எனக்கு என்னன்னா சாச்சனாவை பார்க்கும்போது பாவமாக இருக்கு. சிரிப்பாக இருக்கிறத தாண்டி பாவமாக இருக்கு. இப்படி நீ நினச்சிக்கிட்டு இருக்கியமாக்கன்னா உனக்கு வந்து என்னைக்கு வேணாலும் ஆப்பு வைப்பாங்களே, நீ அடுத்த வாரம் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாவம் தான், பரிதாபமாக இருக்கு. ஆனால் ஒன்று, இந்த பாவம் அத்தனையும் வந்து டேடியை போய் தான் சேரும். டேடிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பாவமாக இது போய் சேரப்போகுது. அவர் வந்து அடுத்த வாரமாச்சும் கொஞ்சம் ஏம்மா நீ இப்படி இருக்க, இந்த இடத்துல இருக்க, இந்த மாதிரி நிலமையில இருக்கன்றதை அவர் கொஞ்சமாச்சும் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? சாச்சனா பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லை அந்த பொண்ணு மேலே பரிதாபம் வருதா? எனக்கு வந்து அந்த பொண்ணு மேலே பரிதாபமாக இருக்குது, பாவமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், அந்த முத்து ஃபேனாக இருக்கட்டும், சௌந்தர்யா ஃபேனாக இருக்கட்டும், யாரோட ஃபேனாக வேணால் இருக்கட்டும், ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தயவுசெய்து வந்து அது தப்புன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுங்கள். நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல. நான் இதை சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, வர்ஷினிக்கும் சப்போர்ட் பண்ணல, யாருக்கும் ஜாக்லின் கூட நான் சப்போர்ட் பண்ணல. யார் தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம எடுத்து பேசுகிறோம். அப்படின்னும் போது முத்து வந்து நல்ல பேச்சாற்றல் கொண்ட ஒரு நபர். அவர் பேசும்போது ஒரு வார்த்தையும் வந்து கவனமாக தான் அவர் பயன்படுத்தணும். அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படி அவர் லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளே லூஸ் ஸ்டாக் விடுறதுக்கு வந்து அதை அலோவ் பண்ண முடியாது. மற்றவங்க பண்ணால் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அப்போ முத்து பண்ணும்போது ஏன் அதை கடந்து செல்கிறோன்றது தான் என்னுடைய கேள்வியே. அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். முதல்ல இந்த வீடியோவில் சாச்சனாவுக்கான ஒரு வீடியோவாக மட்டும் இது இருக்கட்டும். நான் அந்த குறும்படத்தை இதில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு இந்த பொண்ணுடைய இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கு யார் காரணம், இந்த பொண்ணு இப்படி பேசுகிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.